அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் கூற கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். தற்போது பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதா? என்ன மாதிரியான ஆலோசனை நடைபெற்றது? புதிதாக என்டிஏ கூட்டணியில் ஏதேனும் கட்சிகள் வர இருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. 3 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் 2வது நாளான இன்று சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துல எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தற்போது பல்வேறு ஆலோசனைகளை ஈடுபட்டிருக்கிறார். முன்னதாக இங்கே கிரீன்வே சாலை இல்லத்திற்கு வருகை தந்திருந்த பியூஷ் கோயல் மற்றும் பாஜக நிர்வாகிகளுக்கு இங்கு விருந்து என்பது எடப்பாடி பழனிசாமி தரப்புல வழங்கப்பட்டிருந்தது. நட்புணர்வை மேம்படுத்தக்கூடிய வகையில, கூட்டணியை மேம்படுத்தக்கூடிய வகையில இந்த விருந்து என்பது வழங்கப்பட்டிருந்த சூழல்ல தொடர்ச்சியாக அந்த கூட்டணியை அடுத்த கட்டமாக நகர்த்துவது குறித்து பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய அறிமுக கூட்டம் என்பது பிரதமர் மோடி தலைமையில நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்துல இடம்பெறக்கூடிய கட்சிகளை உறுதி செய்யக்கூடிய பணிகள்ல 2 கட்சி தலைவர்கள், அதாவது அதிமுக மற்றும் பாஜக தலைமைகள் தொடர்ந்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பல்வேறு கட்சிகளை இணைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தையும் திரைமறைவில் நடைபெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கோயல் 2வது நாளாக இன்றைய தினம் பல்வேறு கட்சி தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினத்துல கோயல் டிடிவி தினகரன் சந்திப்பை தொடர்ந்து அன்புமணி ராமதாசும் கோயலை சந்தித்திருந்தார். இதன் மூலமாக கூட்டணியை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாமக அன்புமணி தரப்பை தொடர்ந்து அமமுகவும் கூட்டணியில இணைந்திருப்பது கூட்டணியை பலம் சேர்ப்பதாக இங்க இருக்கக்கூடிய கூட்டணி நிர்வாகிகள் கருத்துக்களை பதிவு செய்து வராங்க. இன்றைய தினம் பாமக வாசன், புதிய நீதி கட்சியினுடைய ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன் உள்ளிட்ட தலைவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் கோயலை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த சந்திப்பு என்பது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பிற்கு பிறகு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில கூட்டணியில யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து மறைமுகமாகத்தான் பேசப்பட்டு வருகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான பங்கீடும் நடைபெறாத ஒரு சூழல பல்வேறு விஷயங்கள் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெறுவதாக தெரிவித்திருக்கக்கூடிய சூழல அவர்களுக்கு என்னென்ன தொகுதிகள் ஒதுக்கீடு, எவ்வளவு இடங்கள் ஒதுக்கீடு என்பது தொடர்பான முடிவுகள் எல்லாம் பாஜகவும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இந்த நிலையில தான் இபிஎஸ் மற்றும் கோயல் சந்திப்பு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி, எஸ்பி வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் அதிமுக தரப்புல பங்கெடுத்திருக்கிறாங்க. அதே போல் பிஜேபி தரப்புல பார்த்தோம் என்றால் பியூஷ் கோயலுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், நயினார் நாகேந்திரன், எச் ராஜா, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோரும் பங்கெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக அன்புமணி தரப்புக்கு 18 இடங்கள் வரைக்கும் ஒதுக்கீடு செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 6 to 10 தொகுதிகள் வரையில பிஜேபி மூலமாக அந்த ஒதுக்கீடு என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது பிரதமர் மோடியினுடைய வருகை, அதன் பிறகு நாளை நடைபெறக்கூடிய அந்த அறிமுக கூட்டத்திற்கு பிறகாகத்தான் வரும் நாட்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தாயுமானவன். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.